வணக்கம் நண்பர்களே. விஜய் தந்த 12 வாக்குறுதிகள், அது மீடியாவில் எழுப்பியிருக்கிற விவாதங்கள், சர்ச்சைகள், கடுமையான விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 12 வாக்குறுதிகளும் எந்த அளவுக்கு மிக மோசமானவை, நடைமுறையில் சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் இந்த விஜயம் முன்னெடுக்க போறா. ஏன்னா அவருக்கு தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத முழுசா அம்பலப்படுத்தியது அந்த 12 வாக்குறுதிகள். இன்னும் இதே போன்ற வாக்குறுதிகள் இனிவரும் நாட்களில் தேர்தல் அறிக்கைங்கிற பேரில் தருவாங்க. அது எதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரவா போகிறோம் ஆட்சிக்கு, அதனால் அடிச்சு விடுவோம். இன்னொன்று, திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுடைய நடைமுறையில் இருக்கிற திட்டம் அல்லது அறிவிக்கிற திட்டம் இதையத்தான் அவங்களும் பாலிஷ் போட்டு வேற பேரில் அன்னபூர்ணி கேஸ் சிஸ்டம்ன்ற மாதிரி இதை ஒன்று இவங்க அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போது விஜயுடைய கட்சி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, மெல்ல மெல்ல அது கரைஞ்சி போக ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதாண்டா கட்சி க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போது தாவேக்காவுடைய நிலைமை இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வெளியே வருது. இப்போ அந்த கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி விஜயனுடைய நடவடிக்கை, விஜயனுடைய பேச்சு, விஜய் எந்த அளவு தற்கூரி அப்படிங்கிறத அவங்களே வெளியே இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஜகவிலேருந்து வந்த அந்த பெண் அடுத்து திமுகவுக்கு, அதிமுக போகிறாங்க. பட் அவங்க என்னமா புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயனுடைய அரசியல் எவ்வளவு கேவலமானது அப்படிங்கிறத அவங்க புட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயனுடைய மனைவி விரைவில் அவங்க செய்தியாளர்களை சந்திக்க போகிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க சென்னை வந்த உடனே செய்தியாளர் சந்திப்பு நடக்கும். அநேகமாக அது இன்னும் ஒரு தினங்களில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த கட்சியினுடைய இமேஜுங்கிறத டேராக கிழிச்சிருச்சு. இதில் ஒரு ஆபத்து ஒன்று இருந்தது. அது எந்த அளவுக்கு திரைத்துறையினர் நம்பகத்தன்மையற்றவர்கள், சினிமாக்காரங்க, அதாவது 90% மேற்பட்ட அந்த திரைத்துறையினருடைய நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குறிதான். அதை உணர்த்துற மாதிரியான சில நிகழ்வுகள் அண்மையில் நடந்ததை பார்த்த இதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த விஜயினுடைய விவாகரத்து விஷயம், அடுத்து அந்த குறிப்பிட்ட நடிகையை கூட்டிட்டு வெளிப்படையாக ஊர் சுத்தினது, அப்புறம் அந்த மகளிர் தின விழா அந்த மேடையில் வச்சு அந்த விவாகரத்து விவகாரம், அவர் மனைவி தொடர்ந்த விவாகரத்து விவகாரம் ஒர்த்தே இல்லாது அப்படின்னு மிக கேவலமான உடல் மொழியோட விஜய் பேசுனது, இதெல்லாம் டோட்டலாக விஜயை சிதைச்சி சின்ன பின்னம் ஆக்கிடுச்சு. அது சினிமாக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது இதுக்கு முன்ன விஜய் பண்ண எதுவுமே அதிர்ச்சி இல்லை. அந்த கூட்டங்கள்ல முதல் கூட்டத்தில் செத்துது, ரெண்டாவது கூட்டத்தில் செத்துது, அல்லது அந்த கட்சிக்காக வேலை பார்த்து செத்தவங்க, கரூர்ல 41 பேர் செத்தது, 41 பேர் செத்த பிறகு கூட அதில் எந்த விதமான அக்கறையும் காட்டாம பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட பார்த்தது, இதெல்லாம் பண்ண விஜய் மேல அவங்களுக்கு அதிர்ச்சியோ வருத்தமோ ஏற்படல. திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அது டீட்டெயில சொல்றேன். ஆனா இந்த விவாகரத்து விஷயம், அதுலயும் குறிப்பா அந்த குறிப்பிட்ட நடிகையோட அந்த நிகழ்ச்சிக்கு பப்ளிக்கா போனது உடனே அங்கங்க ரியாக்ஷன்ஸ் தெரியுது. அதுல நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சமுத்திரகனி, பாலா மற்றும் சில திரைத்துறை சேர்ந்த ஆர்வி உதயகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. அது நேரடியாக எடுக்கப்பட்டதல்ல, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை இவங்க ஒரு மறைமுகமாக எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ ஆக்சுவலாக அதை வெளிப்படையாக பார்க்கும்போது விஜயை அவர் திட்டுற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனால் விஜய் அவர் திட்டலை. அவர் என்ன சொல்றாரு, சமுத்திரகனி எல்லாம் நல்லபடியே போயிட்டு இருந்தது, அது வீணை கெடுத்துக்கிட்டான். இது இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததே மிகப்பெரிய ஆபத்து, மிக மோசம். விஜய்ங்கிற ஒரு ஆபத்தான குப்பை, விஷக்குப்பை, அது அரசியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளாம். ஆனால் இவங்களுடைய உள்ளுக்குள்ள என்னவா இருந்திருக்காங்கன்னா, விஜய் வரணும், விஜய்க்கு ஒரு அந்த அதிகாரத்தை விஜய் கையில் கொடுக்கணும், சினிமாக்காரன் ஒருத்த அதில் போய் உட்காரணும்,
அப்படிங்கிற பார்வை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை நேரடியாக சொல்லாம ஒரு மறைமுகமா அதை சொல்றாப்புல. யாரு? சமுத்திரகனி சொல்றாரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்படி கெடுத்துக்கிட்டானே, ஏதோ வெளிப்படையாக கூட்டு போறது, வெளிப்படையா கூட்டு போறான், உள்ளுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்க. இதை வந்து சமுத்திரகனி பதிவு பண்றாரு. இன்னும் சில நபர்கள், சில அதாவது திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்கெல்லாம் நம்மால் ஒருத்தர் வந்து வந்துருவாருன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை எப்படி கெடுத்துக்கிட்டாரு. இன்னும் திமுக என்னென்னலாம் பண்ண போதும், எது சினிமாவில் இருக்கிற ஒரு இயக்குனர் சொல்றாங்க. ஆக இப்ப இவங்களுடைய மனசுல நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கு பாருங்க, சினிமாக்காரங்களுக்கு. இவங்க ஆவுன்னா வந்து இவங்க அறிவாலயம் கதவையோ முதல்வர் அலுவலகத்தையும் தட்ட தயங்கினதே கிடையாது. என்ன சலுகை வேணும்னாலும் உரிமையோட போய் கேட்டு வாங்கிக்குவாங்க. வெளியில வந்து எதிராக பேசினா கூட வந்து இவங்க நேரடியாக போய் கேட்டு, எங்களுக்கு இது வேணும், இந்த சலுகை வேணும், இந்த படத்துக்கு இந்த இது வேணும், எங்களுக்கு அவார்டு, இது எல்லாத்தையுமே வந்து போய் அவங்க உரிமையோட கேட்டு வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் திமுக தேவைப்படுது, திமுக அரசு தேவைப்படுது, முதல்வர் தேவைப்படுறாரு. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள அவருடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா, இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இவர்களுக்கு இருந்ததை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எப்போதுமே, அதாவது நான் முன்ன ஒரு தடவை ஒரு கட்டுரை எழுதுனேன், அது வந்து கலைஞர் அது அந்த கட்டுரையை படிச்சுட்டு வந்து அந்த பத்திரிகையோட ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு, யார் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பையனாக எழுதுனான்னு சொல்லிட்டு. அந்த வரி ரொம்ப நல்லா இருந்ததுயா, அதை சொல்று அப்படின்னு சொன்னார். எடிட்டர் என்ன பண்ணாருன்னா, அதை கட் பண்ணி அந்த இடத்த மட்டும் இது பண்ணி மார்க் பண்ணி நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தார், அந்த கட்டுரையில் அந்த பத்தியை மட்டும். அதில் என்ன சொன்னேன்னா, இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள், சினிமாக்காரங்க எல்லாரையுமே வந்து நம்பிட முடியாது. பெரும்பாலும் வந்து அவங்க பறவைகள் மாதிரி, காக்கா மாதிரி தான். அவங்கள வந்து தேவை தீர்ந்த உடனே வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. எப்போதுமே நம்ம பக்கத்திலே இருக்கணும்னு உட்கார வச்சுக்கிட்டா எச்சம் போடுறதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் எழுதியிருந்தேன். அதைத்தான் வந்து கலைஞர் எங்க எடிட்டர் கூப்பிட்டு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் நிஜம். இவங்க அதை விட இன்னும் மோசமா போயிட்டாங்க. இந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடும் போதே வந்து அவங்க எச்சத்தையும் சேர்த்து போட்டு போற அளவுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையில இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது இந்த விஜய் விவகாரத்துல தெரிஞ்சது. இப்போ விஜய்க்கு அடுத்தடுத்த நெருக்கடிகள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சிபிஐ விசாரணைக்காக மீண்டும் டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கு சிபிஐ. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய அந்த மறுத்தறிக்கை, அதை வந்து மீண்டும் ஒத்தி வச்சிருக்காங்க. இதுல இது இந்த இரண்டின் பின்னணியில ஒரு அரசியல் ஓடுது. அது என்னன்னா, விஜயை வந்து மீண்டும் எப்படியாவது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய அல்டிமேட் எய்மா இருக்கு. இப்போது வரைக்கும் வந்து அவங்க அப்பப்போ விஜயை விமர்சனம் பண்ணா கூட அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, விஜயம் வந்துட்டா இந்த கூட்டணி வலுவடைஞ்சிடும், கண்டிப்பா திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து அவங்க நம்புறாங்க. அதனுடைய விளைவு அதிமுக தலைவராக இருக்கட்டும் அல்லது பாஜக சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அடிக்கடி வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு இது விட்டு பார்ப்பாங்க, தம்பி விஜய் வந்து இங்கே வந்துட்டா நல்லது, அதே போல திமுக வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கம்னா எங்க கூட வந்துருங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அண்மையில் கூட வந்து அந்த உதயகுமார்ன்ற அந்த மினிஸ்டர், முன்னாள் மந்திரி, அவர் வந்து விஜய் மீது வந்து எந்த தப்பு இல்லை, இந்த விவாகரத்து இஷ்யூவெல்லாம் கிளப்பி விடுறது திமுக தான் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கருத்தை மீடியம் முன்னாடி சொல்றாரு. ஸோ இப்படி அவங்க தொடர்ச்சியாக விஜய்க்கு முட்டு கொடுக்கறது எதுக்காகன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து நம்ம கூட செட்டில் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். அதனால இப்போ திரும்ப ஒரு என்ன பேச்சு இருக்கு அப்படின்னா, அரசியல் வட்டாரத்தில் விஜய்க்கு 40 தொகுதிகள் வரைக்கும் தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்கார். விஜய் வந்து 60 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறார். ஆனால் அங்கே கட்சிகள் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுக்குற தொகுதிகள் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்புறம் அதிமுக வந்து மிக குறைந்த தொகுதியில் தான் நிற்க வேண்டி வரும். அப்படிங்கிறதால தொகுதிகள் எண்ணிக்கை வந்து 40 தரோம், ப்ளஸ்ஸு அது பணம் வந்து கேட்கவே வேணால், அளவுக்கு அதிகமாகவே எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே தரோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் வந்து தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறதா ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. கடந்த 3 நாட்களாக தான்
பெரிய அளவுக்கு பேசப்படுது. இப்போ இதுல இந்த செய்திக்கும் இந்த முன்ன இரண்டு, அதாவது சிபிஐ விசாரணை மற்றும் ஜனநாயகனுடைய சென்சார் மீண்டும் தள்ளி வைப்பு, இந்த இரண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாருமே இதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஜனநாயகன் மறுதணிக்கையை அவங்க எப்படியாவது வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடணும்னு தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அந்த மறுதணிக்கையை செய்ய போவதாகவும் இன்னைக்கு மாலைக்குள்ள எப்போ சர்டிஃபிகேட் தருவாங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு காலையில், அதாவது பிற்பகல் வந்த செய்தி என்னன்னா, மறுதணிக்கை போறதுக்கு, அந்த மறுதணிக்கை செய்வதற்கான அந்த நேரம், அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த மறுதணிக்கை குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால வந்து அவரால் வர முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த மறுதணிக்கை இன்னைக்கு செய்ய முடியாது, வேறொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னே சொல்றேன், பல முறை இந்த மறுதணிக்கை சென்சாரு இதெல்லாம் போனாலே அவங்க 4 வாரம் டைம் கேட்பாங்க. இந்த 4 வார டைமுங்கிறது எதுக்குன்னா, இந்த குழுவினரை ஏற்பாடு பண்ணணும், படம் பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அந்த சான்று தரணும், இதற்கெல்லாம் வந்து அவங்க அந்த டைம் கேப் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ மீண்டும் இதை ஒத்தி வச்சிருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு, 1 வாரத்துக்கா அல்லது 4 வாரங்களுக்கா அப்படிங்கிறது விரைவில் தெரியும். இன்னொன்று இந்த சிபிஐ விசாரணை வந்து இன்னைக்கு தான் வந்து திடீர்னு வந்திருக்கு அந்த சம்மன். நேற்றெல்லாம் கூட இந்த தகவல் எதுவும் இல்லை. இப்போ இங்கே விஜய் வந்து கட்சி பணி, அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடுகிற அவரது அந்த உத்தேச வேட்பாளர்கள் அந்த பட்டியல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர்களை வந்து நேர்காணல் பண்ண போகிறார். இதை பண்ணுறதா அல்லது டெல்லிக்கு போயிட்டு விசாரணைக்கு ஆஜராகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ டெல்லிக்கு போகிறது தான் முக்கியம், இதை விட்டுட்டு போயிடலாம்னா இங்கே உத்தேச பட்டியலில் இருக்கிற அத்தனை பேருமே விஜய் நம்ம பார்ப்பாரு, நம்ம விஜயை பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்னு நம்பி வெயிட்டாக பணம் கட்டி இருக்கிறவங்க, சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. இவர் யாரும் சாதாரண ஆட்கள்லாம் சீட்டும் கொடுக்கல. ஏற்கனவே ஒவ்வொருத்தர்கிட்டையும் 2 கோடி வரைக்கும் வாங்கியிருக்கிறதா வேற சொல்கிறாங்க. அப்படி 2 கோடியை கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேட்பாளர்கள் நாளைக்கு விஜய் இல்லைன்னு சொன்னால் அது பெரிய ஏமாற்றம் அடைவாங்க. அதனால விஜய் எனக்கு தேர்தல் பணி இருக்கு, அதனால வந்து டெல்லிக்கு நாளைக்கு வர முடியாது, வேணா சென்னையிலே வந்து விசாரணை வச்சுக்கோங்க, நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட விளக்கென்ன, அவங்களுக்கு சென்னையில் விசாரணை வைக்க தெரியாமையா டெல்லிக்கு ஒன்று கூப்பிடுறாங்க? இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஒரு பயத்தை கொடுக்கணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. ஏன் கரூர்லேயே வச்சு கூட விசாரிச்சிருப்பாங்களே, கரூர்லேயும் கூட சிபிஐ இருக்குது. அப்படி அல்ல, அவர்களுக்கு நீ டெல்லிக்கு கிளம்பி வரணுங்கிறது தான் வந்து அவர்கள் வச்சிருக்கிற செக்கு. ஸோ இது சிபிஐ ஏற்குமா, அடுத்த தேதி என்னைக்கு குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரைவில் தெரியும். எப்படி பார்த்தாலும் இந்த 2 மூவ் இருக்க, இதை வந்து விஜயனுடைய அந்த கூட்டணி கணக்கோட சேர்த்து பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனிவரும் நாட்களில் தெரியும். மொத்தத்தில் ஒரு ஒரு வகையில் விஜயனுடைய மனைவி சங்கீதாவுக்கு இந்த தமிழ்நாடு வந்து நன்றி செலுத்தணும். காரணம் என்னன்னா, ஒரே ஒரு டிவோர்ஸ் பேப்பர், அந்த டிவோர்ஸ் பேப்பரில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த பாயிண்ட்ஸ், அந்த ஒரு டிவோர்ஸ் பேப்பர் வந்து விஜயனுடைய உண்மையான முகம் என்னங்கிறது உலகத்துக்கு வெளிச்சம்பட்டு காட்டிடுச்சு. இவ்வளோ பேர் கத்தி கத்தி பேசி தொலைக்காட்சிகள் விவாதம் நடத்தி அவ்வளவு சொல்லியும் கூட மக்கள் மனசில் அது ஏறவே இல்லை. ஆனால் இந்த சங்கீதா என்கிற அந்த 25 ஆண்டு காலம் உடன் வாழ்ந்த அந்த மனைவி, அவங்க கொடுத்த அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் இருக்கு, அது வந்து விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கு. அதை தொடர்ந்து விஜயனோட நடவடிக்கை அனைத்துமே வந்து இவன் அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கு. அதனுடைய விளைவு கட்சி ஒரு பக்கம் கரையுது, மக்கள் மத்தியில் அவனுக்கு இருந்த அந்த பிம்பம் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த பிம்பம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. சில பைத்தியங்களும் தற்கொலைகளும் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த விஜய் புராணம் பாடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி வந்து தமிழ்நாடு ரொம்ப தெளிவாயிடுச்சு. இந்த நிலை தேர்தல் வரைக்கும் தொடரணும், அல்லது இதை விட இன்னும் கூட மோசமாக போகலாம். ஆனால் தேர்தலின் போது இந்த நிலை இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதல். இதில் குறுக்க வந்து பாஜக என்ன சித்து விளையாட்டு வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எதத்தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு அவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. இங்கே திமுக அரசு, ஸ்டாலினோட இமேஜ், இது எல்லாமே வந்து மிக வலுவாக இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்காக தான் வந்து அவங்க எதாவது செஞ்சு இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும் அல்லது திமுகவை அகற்றிடணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி எந்த ஒரு அஹ், அஹ், திருவிளையாடலை இவங்க பண்ணாலும் மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.